Hello stars and வணக்கம் மக்களே. ஸ்டார் வார்ஸ் டேல்ஸ் ஆஃப் தி ஜெடாய் தி கோல்டன் ஏஜ் ஆஃப் தி சித். ஸோ காமிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஓல்ட் ரிபப்ளிக் காமிக்ஸ், ஸ்டார் வார்ஸ் லெஜண்ட்ஸோட காமிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம வந்துட்டு 3 இஷ்யூ பார்த்தாச்சுங்க. இன்னைக்கு நம்ம 4வது இஷ்யூ பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னத்த இஷ்யூ எல்லாம் பார்க்கறதாக மறக்காம டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, செக் பண்ணி பார்த்துட்டாங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த இஷ்யூ ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, எப்போ நடக்குது அப்படிங்கிற விஷயம் கிளியர் புரியும். சரி, ஓகே, இப்போ இந்த இஷ்யூவை ஆரம்பிக்கலாம். ஸோ கேவன் ஜோரி வந்துட்டு பிடிச்சி வச்சிருப்பாங்க, கொல்லலாமா விசாரிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன, சித் எம்பையரோட த்ரோன் வேர்ல்டான ஜியோஸ்ட் அப்படிங்கிற ஒரு உலகத்தில் தான் இந்த கதை ஆரம்பிக்குது. அங்கே இருக்கிற சித்லார்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஒரு பட்டிமன்ற மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா புது பிரிசனர்ஸை பத்தி. யார் இந்த பிரிசனர்ஸ் முன்னாடி நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம கேவும் ஜோரி டேரகானும். நாகாசாடா வந்துட்டு என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி இவங்களை வச்சு நம்ம சித்தம் பேரை வந்துட்டு இன்னுமே விரிவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆனா லூடோ கிருஷ்ணன் நினைக்கிறாரு அப்படின்னா, இவங்க நம்ம முன்னோடிகள், நம்ம மேல படையெடுக்கிறதா வந்திருக்காங்க, அதனால இவங்களை கொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஏன்னா அவங்களுக்குள்ள ஃபோர்ஸ் இருக்குங்கிறத கண்டிப்பா இவங்க உணர்ந்திருப்பாங்க இல்லையா. அவங்க 2 பேர்கிட்ட ப்ராப்பரான ட்ரைனிங் அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க முன்னாடியே. ஆனா இவங்க சித்லாடா இருக்கிற பட்சத்துக்கு மேபி அவங்களோட ஃபோர்ஸ் வந்துட்டு உணர்ந்திருக்கலாம். அந்த சமயத்தில் சேடா வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒருவேளை கேலக்டிக் ரிபப்ளிக் வந்துட்டு நம்ம மேல படையெடுத்து வந்தாலும் மத்த சித்லார்ட்ஸோட உதவி இல்லாம நம்மளால ஜெயிக்க முடியாது அப்படிமாரு சொல்லுவாரு. ஆனா கடைசியில வந்துட்டு சைமஸ் அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பாரு, ஓகேங்களா. இவர் வந்துட்டு சித்தோட ஒரு வார்லார்ட் அப்படின்னே சொல்லலாம். சித்தோட மேஜிக்ல வந்துட்டு கை தேர்ந்தவர் அப்படின்னே சொல்லாங்க. அவர் வந்துட்டு கேவும் ஜோரியும் வந்துட்டு ஆக்க போறாப்ல. அவங்க 2 பேத்தையுமே ஒரு அண்டர் கிரவுண்ட் பிரிசன்ல தான் வச்சிருக்காங்க. அதுவும் ரொம்ப குளிர்ச்சியான ஒரு இடம். அவங்க கிட்ட போயிட்டு நேரடியா உங்க 2 பேத்தையுமே கொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுறாரு. உங்களை கொல்றது மட்டும் இல்லாம உங்களோட ஷிப்பையுமே வந்துட்டு மொத்தமா இருந்த அடையாளமே இல்லாம ஆக்க போறாங்க அப்படி மாதிரி சொல்ல. இப்போ அவங்களுக்கு 2 பேருக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க 2 பேருமே ஒருத்தர் வந்துட்டு ஆறுதல் சொல்லிக்கிறாங்களே தவிர்த்து வேற என்ன பண்றதுன்னு தெரியாம எப்படியாவது வீட்டுக்கு போகணும் மட்டும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் நாகாசாடா வந்து அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்கலீங்க. அதனால அவர்கிட்ட இருக்கிற மசாயிஸ்ல ஒருத்தர் வந்துட்டு ஸ்டார் பிரேக்கர் ட்ரோல்ல இருந்து ரிபப்ளிக் பிளாஸ்டர் வந்துட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுவாரு. அதே சமயம் அவரோட கோட்டை எங்க இருக்கு அப்படின்னா, ஒரு நிலாவான கார் ஷயான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலால தான் வந்துட்டு அவரோட கோட்டை இருக்கு. அங்க வந்து நம்ம நாகாசாடா வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இவங்களை எப்படியாவது சித்தோட எம்பையர் வந்துட்டு விரிவுபடுத்துறதுல இவங்களை உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பிளாட்டை வந்துட்டு சரி செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ அதை எப்படி பண்ண போறாரு அப்படின்னா, அதுக்காக அவரோட கமாண்டர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு கட்டளை இடுறாரு. என்னன்னா, உங்களால முடிஞ்ச ஆயுதங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நேரடியா நம்ம ஜியோஸ்ட் மேல போய் அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாருங்க. அதை தொடர்ந்து வந்துட்டு நம்ம செடாவும் அவரோட மசாசிஸ் வந்துட்டு நேரடியா அந்த ஜியோஸ்ட்ல இருக்கிற அந்த சிறை கோட்டை வந்துட்டு தாக்குறாங்க. அங்க இருக்கிற காவலாளிகள் கொஞ்சம் பேத்தையுமே கொல்றாங்க. ஆனா இதுக்கடையில நம்ம கேவ் வந்துட்டு தன்னோட சகோதரி கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம அப்பா அம்மாவது செத்தாலும் ராணி டெட்டாக் வந்துட்டு வேணுங்கிற சப்ளைஸை கொடுத்துட்டு தான் செத்தாங்க. ஆனா நம்ம பாரு ஒண்ணுமே பண்ணல, நம்ம வந்துட்டு ஜெடாய் ட்ரைனிங் வந்துட்டு கன்டினியூ பண்ணிருக்கணும், எல்லாம் நம்மளோட கெட்ட நேரம் தான் அப்படி மாதிரி சொல்லும் போதே காலடி தளம் நடந்து வர சத்தம் வந்துட்டு கேட்கும். அவங்க 2 பேத்தையுமே ஒருத்தர் வர வைக்கிறாரு. வேற யாரும் கிடையாதுங்க, நம்ம நாகாசாடா. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்துட்டு உங்களை காப்பாத்துறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம, நீங்க வந்துட்டு என்னோட மசாசிஸ் வாரியர்ஸ் வந்துட்டு பின்தொடர்ந்து வாங்க அப்படி மாதிரி சொல்லிட்டு அவங்க ஷிப்புக்கு வந்துட்டு கூட்டிட்டு போவார். ஆனா போறதுக்கு முன்னாடி செடாவ் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த சைமஸ் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தா இல்லையா, அவனை வந்துட்டு கொன்றுவாரு, அவனையும் அவனோட சர்வன்ட்டையும். ஆனா இந்த சமயத்துல ஒரு விஷயத்தை பண்ணிட்டு போவார். என்ன அப்படின்னா, அந்த ஒரு ஷிப்ல இருந்து பிளாஸ்டர் எடுத்து வர சொன்னார்ல, அந்த பிளாஸ்டர் வந்துட்டு அந்த இடத்துல போட்டு போயிடுறாரு. ஸோ இதனால வந்துட்டு நாகாசாடாவ் மேல வந்துட்டு யாருக்கு டவுட் வராது. ரிபப்ளிக் தான் வந்து நம்ம ஆட்கள் எல்லாத்தையும் கொண்டுட்டு இவங்களை மீட்டு கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வந்து கிரஷ்க்கு வரணும் அப்படிங்கறக்காக இந்த மாதிரி வந்துட்டு பிளாஸ்டரை போட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் அவரோட கோட்டைக்கு கேவியும் ஜோரி வந்துட்டு கூட்டிட்டு வந்துருவாரு. முன்னாடியே சொன்ன மாதிரி கார் ஷயான் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிற அவரோட கோட்டை. அதுக்கப்புறம் அவர் நேரடியாக என்ன பண்ணுவார் அப்படின்னா, சித்தோட கவுன்சிலுக்கு போவார். ஒரு அவசரமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீட்டிங்கை போட்டு ஜயாஸ்டோட கோட்டையில் வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க, அது மட்டும் இல்லாம சைமஸையும் கொண்டுட்டாங்க, இது எல்லாமே வந்துட்டு ரிபப்ளிக் தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எவிடன்ஸும் கிடைச்சிருக்கு. எனக்கு என்னமோ கேவும் ஜோரி வந்துட்டு உளவாளிகளா இருப்பான்னு சொல்லி தோணுது. சோ குடியரசு நம்மளை தாக்குறதுக்காக வந்து அவங்களோட காவலாளிகளை முன்னாடியே அனுப்பிச்சிட்டாங்க போல, நம்ம ரிபப்ளிக் வந்து ஏதாவது பண்ணணும், அவங்கள மொத்தமா அழிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. எல்லாருக்குள்ளயுமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான குழப்பம் போயிட்டு இருக்கு. நம்மளோட மாஸ்டர் இல்லாம நம்ம இப்படி ஆயிட்டமே, நம்ம என்ன பண்றது சொல்லிட்டு பயங்கர குழப்பமா போயிட்டு இருக்கோம். அந்த சமயத்துல செடா வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, சரி நான் வந்துட்டு டார்க் லார்டா மாறிட்டேன் அப்படின்னா உங்க எல்லாத்தையுமே வந்துட்டு நான் காப்பாத்துறேன் அப்படி மாதிரி சொல்லுவாரு. இந்த விஷயத்தை சொல்லும்போது வந்துட்டு கிரஷ்க்கு வந்துட்டு உண்மையாலுமே ஒரு வருத்தமா தான் இருக்கு. இருந்தாலுமே அவன் ஒத்துக்கிறான் வேற வழி இல்லாம. அதுக்கப்புறம் நாகாசாடா வந்துட்டு ஒரு புதிய இருள் ஆண்டவனான சித்தா நியமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மக்கள் எல்லாருமே வந்துட்டு அவங்களோட ஷிப்ஸையும் சரி அவங்களையும் சரி தலை வணங்கி தங்களோட புதிய கடவுளை வந்துட்டு வணங்கி வர வைக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் ரிபப்ளிக் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத அடுத்த விஷயம் பார்க்கும் வரை உங்களோட பெறுவது உங்கள் ஸ்கிரிப்ட் தமிழ் ஷார்ட். அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, பேராட்டல் உங்களுக்கு துணையா இருக்கும். மே தி ஃபோர்ஸ் பி வித் யூ.